தாவேகா அவங்களோட அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்து 10 நாள் ஆகுது. என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இதை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. உங்களோட பார்வையில ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? எக்ஸ்ட்ராடினரியாக ஹேண்டில் பண்ணது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். அதாவது விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ எனக்கு கொசுடான்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய் பலம் நிரூபிக்காதவர். எப்படி பலம் நிரூபிக்க போறாருங்கிறது விஜய்க்கே தெரியாது. கலைஞரை விட பல மடங்கு புத்திசாலி மு க ஸ்டாலின். சவுக்கு சங்கருக்கும் பாண்டியக்கும் சொல்றேன், லெப்டுக்கும் ரைட்டுக்கும் தான் சொல்றேன். ஸ்டாலின் வெறுக்கல்ல, பகைக்கல்ல. விஜய்க்கு உதயநிதி மேல வன்மம் இருக்கலாம். அந்த வன்மத்துக்கு தக்கன விஜய்க்கு ரசிகர்கள் ஓட்டு போடணும்னு கட்டாயம் இல்லை. சோ ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் எப்ப வேணாலும் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண முடியும். ஸ்டாலின்கிட்ட விஜயை பற்றி கொஞ்சமும் பதற்றம் இல்லை. இன்னொருத்தர்னா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், அங்கிள் சீஃப் மினிஸ்டர் சொல்றதுக்கெல்லாம் கோவப்பட்டு பார்க்கல. இது சின்ன புள்ள தெரியாம பண்ணுது, இதுக்கு நமக்குமா போட்டி? இந்த புள்ள தன் கூட உள்ள மற்ற ரசிக பிள்ளைகளை எடப்பாடியை கொண்டு சேர்த்து விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ரசிக பிள்ளைகளை நம்ம எதுக்காண்டாம். மோடி அவர்கள் இந்த இடத்துக்குள்ள நாம இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஸ்டாலினை மதிக்கணும், 22 மதிக்கணும்னு நிர்மலா சீதாராமன் அம்மையாரை அனுப்பி தெளிவா அண்ணாமலை கருத்தையும் நயனார் கருத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கோகல் சார். தாவேகா அவங்களோட அந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்து 10 நாள் ஆகுது. என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இதை ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. உங்களோட பார்வையில ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்தை எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? எக்ஸ்ட்ராடினரியாக ஹேண்டில் பண்ணது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். அதாவது விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ எனக்கு கொசுடான்னு முடிவு பண்ணிட்டார். அதாவது ஸ்டாலின் சொல்லணும் தனக்கு யார் எதிரின்னு, விஜய் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தான் கலைஞரோட மிகப்பெரிய புத்திசாலித்தனமா ஸ்டாலின் பிஹேவ் பண்ணிட்டார். இதுல விஜய் பலம் நிரூபிக்காதவர். பாண்டே, சவுக்கு சங்கருக்கெல்லாம் அறிவில் எவ்வளோ கொட்டி கொட்டி சொன்னாலும் அறிவு ஏற மாட்டாங்க. பலம் நிரூபிக்காதவர். எப்படி பலம் நிரூபிக்க போறாருங்கிறது விஜய்க்கே தெரியாது. எப்படி பலத்தை நிரூபிக்க போறாருங்கிறது விஜய்க்கே தெரியாது. பாண்டே, சவுக்கு சங்கர், உங்களுக்கு உண்மையிலே அறிவு ஆற்றல் இருந்ததுன்னா நான் சொல்றது தப்பா சரியா? விஜய் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு. எப்படி தன் பலத்தை நிரூபிக்க போறாருங்கிறது விஜய்க்கே தெரியாது. எங்க விஜய்க்கே இன்னைக்கு தெரியாதுங்க அது. அப்போ 2026 மே மாசம் தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் விஜய்க்கே பலம். அப்ப இந்த இடத்துக்குள்ள கலைஞரை விட பல மடங்கு புத்திசாலி மு க ஸ்டாலின். சவுக்கு சங்கருக்கும் பாண்டியக்கும் சொல்றேன், லெப்டுக்கும் ரைட்டுக்கும் தான் சொல்றேன். ஒருத்தன் தம்பி, இன்னொருத்தன் சூப்பர் ஸ்டார். அவனும் தம்பி தான், 2 பேரும் தம்பி தான். ஒருத்தன் சூப்பர் ஸ்டாரும் தம்பி தான், ஒரு பெரிய ஊடகத்தில் பெரிய லெவலில் இருக்க இவனும் தம்பி தான். 2 தம்பிகளுக்கும் தலையில் 2 கொட்டு கொட்டியே நான் சொல்றேன், என் தம்பி மாதிரி தானே. ஸ்டாலினோட இதுல அரசியல் அறிவுங்கிறது அசாத்தியம். விஜய் உதயநிதி ஸ்டாலின் மேல வன்மத்திலையும் காட்பண்ணுச்சுன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். 214 போட்டு தனிச்சு நிற்பாரா, எடப்பாடி தலைமை ஏற்று போவாரான்னு தெரியாது, அவருக்கே தெரியாது. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எப்படி டீல் பண்றாருன்னா, தம்பி நீ எனக்கு எதிரி அல்ல, உனக்கிட்ட ஒரு அபிமான கூட்டம் இருக்கு, இந்த கூட்டம் இன்னும் ஓட்டாகல, இந்த கூட்டம் நீ ஒன்ன சீஃப் மினிஸ்டர் சொல்லி ஓட்டானா அது எனக்கு லாபம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கு உள்ள உறவு 2011 இருந்தே முடிஞ்சு போச்சு. அந்த சத்யம் தேட்டர், மன்மத அன்பு, கமல், திரிசா நடிச்சு அந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்கக்கூடிய அந்த இதுல இருந்தே திமுகவுக்கும் விஜய்க்கு உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. அதுல போய் அனில் மாதிரி அண்ணா திமுகவுக்கு ஆதரவா போய் உதவி, அதுக்கு பிறகு தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது மோடியை பார்த்து, அப்பவும் கலைஞரை பார்க்க போகல, மோடியை தான் பார்க்க போனார். கலைஞரும் ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள தகராறுன்னு தான் சொன்னார். அப்புறம் நீங்கள் சர்க்கார் படத்தில் எடப்பாடி கூட மோதி, அடுத்தால மாஸ்டர் படத்தில் எடப்பாடியை கடம்பூர் ராஜு மூலமாக போய் பார்த்து, திமுகவுக்கும் உங்களுக்கும் சங்காத்தமே கிடையாது. 11 இருந்தே திமுக விட்டு நீங்கள் வெளியேறிட்டீங்க. திமுக உறவுல இருந்தே 15 வருஷம் எங்கள் கூட சம்பந்தம் இல்லாத ஒருத்தரால் எங்கள் ஓட்டை பிரிக்க முடியாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு எதிராக தனிச்சு போட்டிக்கிட்டா உங்கள் ஓட்டு எடப்பாடியை நஷ்டப்படுத்தும். ஏன்னா சவுக்கு சங்கரும் பாண்டேயும் இதில் ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது சரியா, சவுக்கு சங்கரும் பாண்டேயும் சொல்கிறது சரியாங்கிறது ஆதாரத்தோட தமிழுக்கு ஒரு நல்லுலகத்தில் உள்ள அனைத்து யூடியூப் வியூவர்ஸும் புரிஞ்சுடுங்க.
ஜெயலலிதா 40% ஓட்டு இருந்தபோது சீமான் 1% தான் எடுத்தார். இப்போ எடப்பாடி 20% போகும்போது சீமான் 8% வந்துட்டாரு. பாண்டே உண்மைதானே? அடிச்சு சொல்லணுமா, கொட்டி சொல்லணுமா, தட்டி சொல்லணுமா? புரியுதா பாண்டே? தட்டி சொல்லணுங்கிறீங்களா? உண்மை ஒத்துக்கிடுங்க. சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார், அவருக்கும் இது உண்மை தெரியும். ஸ்டாலின் ஒரு 5% ஓட்டு திராவிட இயக்கம்னு உயர்ந்துட்டார். மீதி இந்துத்துவா ஓட்டு, இவர் பன்னீர்செல்வம் ஓட்டு, தினகரன் ஓட்டுன்னு மொத்தமாக ஒரு 20% ஓட்டு காலி ஆயிட்டு. 40 இருந்த ஜெயலலிதா இருக்கும்போது 40 இருந்த அதிமுக எடப்பாடி கிட்ட 20 ஆயிட்டு. உடனே 20 பார்லிமெண்ட்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் சீமானுக்கு கீழே போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. விளவங்கோடு இடைத்தேர்தலில் 4வது போயிருக்காரு. புதுச்சேரியில் 4வது போயிருக்கிறாரு. சீமானுக்கும் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, எடப்பாடிக்கும் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை. நீதி நேர்மை நடுமை இருந்தால் சவுக்கு சங்கரும் பாண்டியும் இதை சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் வெப்பு வச்சிருப்பாங்களா, வெப்பில் சொல்லுவாங்க. மக்களும் அவங்களோட நீதி நேர்மை நடுநிலையே பார்க்கறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அப்போ எடப்பாடி பலகீனப்பட்டது மாதிரி விஜய் கட்சி ஆரம்பித்தாலும் எடப்பாடி பலகீனப்படுவார். எப்படி சார்? சினிமா நடிகர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களை நம்பியுள்ள கட்சி அதிமுக. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் வரும்போதும் ஜெயலலிதா பலகீனப்பட்டாங்க. மதுரை மத்திய மதுரை மேற்கெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் கூட்டணியை சேர்த்துக்கிட்டாங்க. விஜயகாந்த் எம்ஜிஆர் ஆட்சி, கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும் போதும் ரெட்டையில தான் பலகீனப்பட்டது. அப்போ இப்போ விஜய் வந்து ரெட்டையில கூட தான் நெருக்கமாக இருக்காரு. மாஸ்டர் படத்துக்கு நீங்கள் தான் இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் அவரை தூக்கி பிடிக்கிறீங்க. அப்போ அவர் தனிச்சு போட்டியிட்டா உங்கள் ஓட்டு தான் பாதிக்கும். விஜய் தனிச்சு போட்டியிட்டா எடப்பாடிக்கு ஓட்டு தான் பாதிக்கும். ஏற்கனவே சீமான் 7% காலி பண்ணிட்டாரு. இன்னும் விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்காததுலையும், ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும், மதுரை ஏர்போர்ட் பிரச்சனையில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேரை சீமான் சொல்லி இவர் முத்துராமலிங்க தேவர் பேரை சொன்னதுலையும், பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவருக்கு மட்டுமல்ல பாரதியார் வஉசி இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னதுலையும், ஈரோடு கிழக்கில் நிற்காம ஓடி போனதுலையும், நிலைப்பாட்டை திமுக பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நிலைப்பாட்டை மாற்றினதுலையும் சீமான் மேலும் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். பாண்டே, சவுக்கு சங்கர் மனச்சாட்சி இருந்தால் இதை பற்றி பேசலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. தம்பிமார் தான் பாசத்துக்குரியவங்க தான். ஸோ இதே பாணியில் நடிகர் ஆரம்பித்த கட்சி, ரெட்டையில பாமர மக்களுக்கு கட்சி, பலகீனம் அடையக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி, அவரை வந்து தனிச்சு நின்னா விஜய் பாதிப்படை செய்வார். ஸோ அவர் தனிச்சு நின்னா பாதிப்படைஞ்சிருவாருங்கிறதுக்காக பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, இதுவும் ரங்கராஜ் பாண்டேக்கு அறிவு குறைவு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதுக்கு அர்த்தம் புரியல, மீனிங் ரங்கராஜ் பாண்டேக்கு புரியல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் தனிச்சு நின்னாருன்னா தன்னை பாதிச்சிருவாருன்னு அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு எடப்பாடி தயாராகிறார். ஸ்டாலின் என்ன பார்க்குறாரு? இவர் தனிச்சு நின்னா பிரச்சனை இல்லை நமக்கு, அது எடப்பாடியை தான் அதிகம் பாதிக்கும். இப்போ எல்லாருக்குமே அது தெரியுது. ஒரு வேளையில் எடப்பாடி கூட போனால் ஒன்றும் பெருசாக எடப்பாடிக்கு பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. பலம் நிரூபிக்காத ஒருத்தர் கையில் வராத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. என்றாலும் ஸ்டாலின் என்ன பார்க்காருன்னா, ஒரு வேளையில் இவர் சார்ந்தவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அவங்க கோபத்தில் எடப்பாடிக்கு ஓட்டு போடக்கூடாது. அப்போ விஜய் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவருடைய அபிமானிகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிறதுக்காக அவங்களும் திமுகவுக்கு எதிராக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அப்போ விஜய் வேற, விஜய்க்கு வாக்காளர்கள் வேற. விஜய் வேற, விஜய்க்கு வாக்காளர்கள் வேற. இன்னும் விஜய்க்கு வாக்காளர்கள் வாக்குப்பதிவை இதுவரை செய்யவில்லை. அப்போ அவர்களை அபிமானிகள் தான் சொல்ல முடியும். 26 வாக்களிச்சாதான் அவங்க விஜய்க்கு ஓட்டர்ஸ், இப்போ விஜய்க்கு சிம்பதைசர்ஸ். இந்த உண்மைதான் எனக்கு தெரியுது. சவுக்கு சங்கருக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ரங்கராஜ் பாண்டேக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு தெள்ள தெளிவா இது புரியுது. காரணம், நாம பல முறை அதை சொல்லும்போது அவரும் இதை ரொம்ப டீப்பா பார்த்து புரிஞ்சுதான் இருக்கிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மிக மிக நுணுக்கமா சூப்பரா இது தெரியுது. அதனால விஜய் வேற, விஜய்க்கு அபிமானிகள் வேற, வாக்காளர்கள் ஆகல. அப்போ அபிமானிகள் எடப்பாடிக்கு வாக்காளர் ஆயிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். அது பெருசாக ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல. அப்போ அதை பிரித்து வச்சு ஸ்டாலின் பார்க்குறாரு. எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடர், கலைஞரை விட மிகவும் புத்திசாலித்தனமான லீடர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே நான் இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ ரொம்ப தெள்ள தெளிவாக விஜய்க்கு ரசிகர்களை
ஸ்டாலின் வெறுக்கல்ல, பகைக்கல்ல. விஜய்க்கு உதயநிதி மேல வன்மம் இருக்கலாம். அந்த வன்மத்துக்கு தக்கன விஜய்க்கு ரசிகர்கள் ஓட்டு போடணும்னு கட்டாயம் இல்லை. ஸோ ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் எப்போ வேணாலும் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணி அதை பெருசாக்காண்டாம். இவங்க ஆதவர்ஜுனா நமக்கு எதிரி அல்ல, புஷி ஆனந்த் நமக்கு எதிரி இல்லை, நிர்மல்குமார் நமக்கு எதிரி இல்லை. விஜய்க்கு வன்மத்துக்கு இவங்க வந்து பலியாட ஆக்காண்டாம். நம்ம இவங்களை அரெஸ்ட் பண்ணி உடனே 4 பேர் ஆரம்பிச்சிருவான். பழி வாங்கும் நடவடிக்கை. இப்போ புதுச்சேரி சந்திரன் போன்றவங்கள்லாம் இது என்ன அரசு, ஒரு உறுதியற்ற அரசு, அந்த திராணியற்ற அரசுன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன ஆயிப்போச்சு? ஒன்றும் ஆகல. நம்ம ஏன் இதுவரை வாக்களிக்காத விஜய்க்கு ரசிகனை நம்ம எதிரியாட்டு மாற்றணும்? விஜய் வேற, விஜய் ரசிகன் வேற. ரொம்ப தெளிவா ஸ்டாலின் இது பண்றாரு. நானே வேந்துட்டேன். காலையிலே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டேன். சான்ஸே இல்லை, எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் லீடர் மு.க. ஸ்டாலின் போட்டுட்டேன். அப்போ அதில் தான் நான் முன்னாடி சொல்லுவேன், பிராமணர் ஜெயலலிதா புத்திசாலி, இசைவேளாளர் கலைஞர் முட்டாள் இல்லை, கலைஞர் வந்து ஜெயலலிதாவுக்கு புத்திசாலித்தனம் கலைஞருக்கு கிடையாதுங்கிறத நான் ஆதாரத்தோட சொல்லுவேன். கலைஞர் பெரிய அறிவாளி தான். பட் கம்பேரிட்டிவ்லி ராமதாஸை டீல் பண்ணுறதுல ஜெயலலிதாவுக்கு புத்திசாலித்தனம், பிராமணருக்கு புத்திசாலித்தனம், இசைவேளாளர் கிடையாதுன்னு இண்டிவிஜுவலை வச்சு ஜாதியை சொல்ல முடியாது. நான் ஒரு இதாகிட்டு சொல்கிறதுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா கலைஞர் வந்து ராமதாஸை பயந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. 2004 திருமாவளவன் கிருஷ்ணாங்க வச்சு ஜெயித்திருக்கலாம். 7.1 7+1 கொடுத்துட்டாருங்கிறதுல ஜெயலலிதா டீல் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க அடித்து காட்டிட்டாங்க. கலைஞர் வந்து பயந்து அதில் கோட்டை விட்டுட்டாருங்கிறத நான் சொல்லுவேன். கலைஞர் மற்றபடி டிஆர் பாலு, ராய்சபாக்குனதெல்லாம் சாதிச்சிருக்கார். நம்ம 62 அவர் அண்ணாவே தோக்கும்போது ஜெயித்திருக்கிறார். நம்ம எதுவும் நியாயமாக பேசணும். பட் இந்த ராமதாஸை டீல் பண்ண விஷயத்தில் ஜெயலலிதா புத்திசாலித்தனத்தோடும் கலைஞர் வந்து அந்த புத்திசாலித்தனம் குறைவாட்டும் டீல் பண்ணாருங்கிறத நான் சொல்லக்கூடியவன் தான். அடுத்து 1970களுக்கு மேலே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுமே கலைஞர் பதறிட்டார். நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணுன்ட்டார். இதுவும் ராங் ஸ்ட்ராட்டஜி பை கலைஞர். ஏன்னா 1971 கலைஞர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் நெடுஞ்செழியன் பிறகு அடிபட்டு போனார். ஆனால் பொதுச் செயலாளர் இருந்தார். கலைஞரும் எம்ஜிஆரும் தான். இந்திரா காந்தி அம்மையார் இவங்க எல்லாரும் சேர்ந்து 55% வாக்கு எடுத்தாங்க. 38 எம்பி ஜெயித்தாங்க. ஒரு எம்பி மட்டும்தான், நார்வேல் எம்பி, அன்னை கன்னியாகுமரி, அன்னை நார்வேல் மட்டும் காமராஜ் ஜெயித்தார். MC பாலண்ணனை தோக்கடிச்சார். இது 38 எம்பி ஜெயித்து 55% வாக்கு எடுத்தார். இந்த 55% வாக்கும் கலைஞர் முதல்வர் ஆகணும்னு விழுந்த வாக்கு ஆன்டி காமராஜ் ஓட்டு. காமராஜுக்கும் ராஜாஜிக்கும் எதிராக விழுந்த ஓட்டு. மெயினாக காமராஜ் தான். காமராஜுக்கு எதிராக விழுந்த ஓட்டு. இந்த ஓட்டில் பங்குதாரர்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், நாவலர் நெடுஞ்செழியன், அன்னை இந்திரா, இவங்க 4 பேரும் இதில் பங்குதாரர்கள். இந்த பங்குதாரர்களுக்கு மத்தியில் எம்ஜிஆர் வெளியேறும் போது கலைஞர் என்ன தவறு பண்ணிட்டார் தெரியுமா? நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்ட்டார். இதைத்தான் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல கேட்டார். என்ன அந்நியங்கிறாரு, என்ன முக்குலத்தோர் ஏற்றுக்கிட்டாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, செட்டியார் ஏற்றுக்கிட்டாங்க, என்ன அந்நியன்னு சொல்லிக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்கிறாரு. இதற்காக நானும் அண்ணாவும் காமராஜரை 67 விருதுநகரில் தோக்கடிச்சோன்னு எம்ஜிஆர் கேட்டார். அது மட்டும் இல்லை, இதை நான் சொல்கிறதுக்கு வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இது ஒரு தவறான ஒரு பிரச்சாரம், ஒரு கொடூரமான பிரச்சாரம், உண்மைக்கு மாறான பிரச்சாரம். இதை நான் வந்து புதிய தலைமுறை இதிலே வந்து ஒரு எம்ஜிஆர் அபிமானி இருக்கும்போது நான் பேசினதெல்லாம் ஐ ஸ்டாண்ட் பை வாட் ஐ செட். நான் சொன்னதுலேருந்து எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் கே.ஏ. கிருஷ்ணசாமி இதை பிரச்சாரம் பண்ணார். சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜர், பேயன் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜர், நாம் எல்லாம் தெய்வமா வழங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலோ பாய்சனில் கொண்டார் காமராஜர். அந்த காமராஜருக்கா உங்கள் ஓட்டுன்னு திண்டுக்கல்ல கிராமங்களில் ஐயா கே.ஏ. கிருஷ்ணசாமி பேசுவார். மக்கள் இல்லைன்னு சொல்லுவாப்புல. மீண்டும் கே.ஏ.கே ஆரம்பிப்பார். சல்லி குருசாமி தேவரை கொன்ற, பேயன் முனியாண்டி தேவரை கொன்ற, நாமெல்லாம் தெய்வமாக வழிபடும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலோ பாய்சனில் கொன்ற காமராஜர் நான் வராவிட்டாலும் வர வேண்டும் என்று சொல்கிறார் இந்த கருணாநிதி. இந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு கேட்பார். மக்கள் இல்லைன்னு ஆர்ப்பரிப்பான். அப்போ கலைஞருக்கு ராங் ஸ்ட்ராட்டஜி என்ன? 55% ஓட்டம் ஆன்டி காமராஜ் ஓட்டு. அன்னைக்குள்ள லெவல்
இன்னைக்குள்ள காமராஜரை பற்றிய பார்வை வேற. மக்கள் எல்லாம் உணர்றான். காமராஜ் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். நாடார், வெள்ளாளக்கவுண்டர், முத்தரையர், யாதவர், வன்னியர் போன்ற பிசிகளுக்கெல்லாம் வாழ்வழிச்சவர் இன்னைக்கு உணர்றான். அன்னைக்குள்ள அரசியல் கட்டத்துக்குள்ள கலைஞர் பண்ணது ஆன்டி காமராஜ் ஓட்டு 55% வச்சுக்கிட்டு அவர் ப்ரோ காமராஜா நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணுங்கிறதுல எம்ஜிஆர் பிடிச்சிக்கிட்டார். எம்ஜிஆர் ஸ்கோர் பண்ணிட்டார். கடைசியாக 77 என்ன வந்ததுன்னா கலைஞர் 25% வாக்கு எடுக்கிறார், 24.8. எம்ஜிஆர் 30.3% வாக்கு எடுக்கிறாரு, 30% வாக்குன்னு வைங்க. 5% தான் ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம். ஒரு வேளையில் கலைஞர் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி நின்று இருந்தாருன்னா, கலைஞர் பதற்றப்படாமல் இருந்திருப்பாருன்னா, அவர் காமராஜ் நார்வேல் இடைத்தேர்தலில் 80% வாக்கு எடுத்தார் 69. 71 அவர் அணி 40% தானே எடுத்து பாதியா போயிட்ட. திண்டுக்கல் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கணும். அவர் திண்டுக்கலுக்கு முன்னாடியே நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு அவர் தவறான ஸ்ட்ராட்டஜி பேசி தோக்குறதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிட்டார். ஸோ இந்த 77 ரிசல்ட்டுங்கிறது கலைஞர் கரெக்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணி தைரியமாக பண்ணியிருப்பாருன்னா கலைஞர் 30% ஓட்டு எடுத்திருப்பாரு, எம்ஜிஆர் 25 எடுத்திருப்பாரு, கலைஞர் 77 ஆட்சிக்கு வந்திருப்பார். உங்களுக்கே தெரியும் 77 சென்னையில் கலைஞர் 13% சீட் 13 இடங்களை வெற்றி பெற்றாரு. ஆர்கேனர் மட்டும்தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. தஞ்சை மண்டலத்தில் அகமுடையார் கள்ளர்கள் எல்லாம் திராவிட இயக்கணி கலைஞர் பின்னாடி தான் நின்னாங்க, எம்ஜிஆர் பின்னாடி நிற்கல. எல்லாம் தெரியும். வட தமிழகத்தில் வன்னியர்கள் கலைஞர் பின்னாடி நின்னதெல்லாம் தெரியும். வெறும் சுமார் 5% வாக்கு தான் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் வித்தியாசம்னு தெரியும். அதே வேளையில் காமராஜ் பின்னாடி நின்ன மூப்பனாரும் பாராவும் எம்ஜிஆர் எடுத்ததை விட 4% வாக்கு அதிகமாக எடுத்தாங்க. எம்ஜிஆர் இண்டிவிஜுவலாக எடுத்ததை விட பிரிஞ்சு போன மூப்பனாரும் பாராவும் 4% வாக்கு எடுத்தாங்க. அப்போ கட்சிகளின் அடிப்படையில் தான் அரசியல் இருந்திருக்குது. மும்முனை போட்டினா எம்ஜிஆரே ஜெயித்திருக்க முடியாது இந்த எடுத்த ஓட்டை வச்சு. ஆனால் கலைஞர் பதறிப்பை எம்ஜிஆரை தூக்கி இது பண்ணிட்டாரு. ஸ்டாலின்கிட்ட விஜயை பற்றி கொஞ்சமும் பதற்றம் இல்லை. இன்னொருத்தர்னா மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், அங்கிள் சீஃப் மினிஸ்டர் சொல்லதுக்கெல்லாம் கோவப்பட்டிருப்பாப்புல. இது சின்ன புள்ள தெரியாம பண்ணுது, இதுக்கு நமக்குமா போட்டி? இந்த புள்ள தன் கூட உள்ள மற்ற ரசிக பிள்ளைகளை எடப்பாடிகிட்ட கொண்டு சேர்த்து விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ரசிக பிள்ளைகளை நம்ம எதுக்காண்டாம், நம்ம ஆதவர்ஜினாவை பகையா பார்க்காண்டாம், நம்ம புஷியானந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரை போட்டு நம்ம ஹராஸ் பண்ணாண்டாம். நம்ம நிர்மல்குமார் பிரமிள கள்ளர் சமுதி சகோதரர், அவரை நமக்கு என்ன புரோதம் இருக்கு? ஒன்றும் வேண்டாம். தம்பி விஜய் என்னவும் பேசிட்டு போறான், அவனையும் அவனுக்கு ரசிகர்களையும் பிரித்து எடுத்துருவோம். ரசிகர்கள் அவன் உணர்வுல இல்லை. தம்பி சுயநலவாதியாட்டும் சந்தர்ப்பவாதியாட்டும் பச்சவந்தியாட்டும் ஒரு வன்மத்திலையும் கால் பிடிச்சிலையும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். அவன் தனிச்சு நின்றுட்டானா நமக்கு நல்லது. அவன் தனிச்சு நிற்காம எடப்பாடி கிட்ட போனான்னா நமக்கு கொஞ்சம் தான் லாஸ் வரும். அவன் தான் அசிங்கப்படுவான், கவலைப்படுவான், சீமானே அவனை உண்டல்லி பண்ணிட்டு போயிடுவாப்புல. ஆனால் எடப்பாடிக்கு தம்பி மூலமா ஒரு 1% வாக்கு கூட லாபம் வரக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு தம்பி மூலமா எடப்பாடிக்கு லாபம் வர இருக்குதோ அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும்னு வாக்காளர் ஆகாத விஜயின் அபிமானிகளை ஸ்டாலின் வெறுக்கல்ல, அவங்கள நேசிக்கிறாங்க. அவங்களுக்கும் தாய்மானவரா நான் நிற்கிறேன், அவங்களுக்கும் தந்தையா நான் நிற்கிறேன்னு அந்த தாவேக்கா யாரையுமே உடனே கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடாம தெளிவா ஸ்டாலின் அரசியல் பண்றாரு. கலைஞரை விட பெரிய அளவு பெரிய ராஜேந்திரியா மாறிட்டாரு. கலைஞர், காமராஜ், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு உயர்ந்து போய் நிற்கிறாரு ஸ்டாலின். இது நானே எதிர்பார்க்கல, சான்ஸே இல்லை. பாராட்ட மனசு இருந்ததுன்னா இதுக்குள்ள குருமூர்த்தி சார் பாராட்டுங்க, திருமணி வைத்தியநாதன் சார் பாராட்டுங்க, இவர் சந்திரன் புதுச்சேரி பாராட்டுங்க, ரங்கராஜ் பாண்டே பாராட்டுங்க, சவுக்கு சங்கர் பாராட்டுங்க, தென் இன்னும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். யாரையும் நம்ம விடணுன்னோ நம்ம சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தான். சகோதரர்கள் அங்கீகரிக்க தான் நான் விரும்புகிறேன் மனசார. ஸோ இந்த உண்மை நிலைமையில் நீங்கள் எல்லாருமே பாராட்டுங்க. தமிழறி மணியம் மனசு இருந்தால் பாராட்டுங்க. எனக்கு மனசு இருக்குது, அது உண்மை என்னன்னு தெரியுது. எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்து அரசியல் பண்ணுறதை நான் மனசார பாராட்டுறேன். இதில் எக்ஸ்ட்ராடினரியாக ஸ்டாலின் இருக்கிறாரு, சான்ஸே இல்லை. நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாட்டு ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாருன்னு. விஜய்க்கு அப்பாவி ரசிகர்களையும் வேறுபடுத்தி ரசிகர்களை நான் துன்புறுத்த மாட்டேன். ரசிகர்கள் மேலே இந்த புஷியானது உட்பட யார் மேலே நான் தேவையில்லாமல் வழக்கு போட மாட்டேன். கரூரில் ஒருத்தர் மேலே வழக்கு போட்டு தான் ஆகணும், அது இல்லாமல் முடியாது. தேவையில்லாமல் வழக்கு போட மாட்டேன்னு கைது பண்ணி அவங்கள துரத்தி போய் கைது பண்ண மாட்டேன். கோர்ட்டு சொன்னால்
போட்ட எஃப்ஐஆருக்கு கைது பண்ணுவேன், அல்லது தேவையில்லாமல் அவங்கள ஹராஸ் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு ஸ்டாலின் மிக தெளிவான ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு. இது அசாத்தியமான நடவடிக்கை, வழக்கு போட்டு தான் ஆகணும் நீதிமன்றம்லாம் சொல்லும்போது. பட் கைது நடவடிக்கை இல்லை, ஒரு பழிவாங்க நடவடிக்கை எதுவும் இல்லாமல் தாய் உள்ளத்தோட ஸ்டாலின் பண்ணுறாருன்னா, விஜயையும் விஜய்க்கு ரசிகர்களையும் பிரிச்சுட்டாரு. அதனால ரசிகர்களில் பெரும்பகுதி விஜய்க்கு வாக்காளராட்டே மாற மாட்டான். இதுதான் ஸ்டாலினுக்கு புத்திசாலித்தனம். அப்போ நீங்கள் கலைஞர் வந்து அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள் திராவிட கட்சியில் ஊர்னவங்க உதயசூரனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, எம்ஜிஆர் சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பண்ணியிருக்கணும். நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னா நான் எம்ஜிஆர்ட்ட தோத்துட்டேங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி ஆயிட்டு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அது சொல்லியிருக்க கூடாது, சொல்லியிருக்கவே கூடாது. ராங் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டு. இப்போ புரியுது. ஸ்டாலின் இதுல இருந்து தெளிவாக பாடத்தை படிச்சுக்கிட்டாரு. இப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு. ரியலி அவரை பாராட்டுறேன். ரியலி உங்களோட அறிவு ஆற்றலை கண்டு வியக்கிறேன் தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை. மனசார தான் நான் சொல்கிறேன். எனக்கு அவரை விமர்சனம் பண்ணதுக்கும் எனக்கு எங்கே தேவையோ அங்கே நான் தயங்க மாட்டேன். அதில் எனக்கு அவர் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரெல்லாம் பண்ணுறதும் ஆர்எஸ்எஸ்ஸை கைது பண்ணுற தொண்டர்கள் கைது பண்ணுறதும் எனக்கு உடன்பாடான ஒரு விஷயம் இல்லை. அரசியல் ரீதியாக தான் அவர் பண்ணுறாருங்கிறது எனக்கு தெரியும். அடுத்து இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கு நிலைப்பாடு. அண்ணாமலை முதல்ல செந்தில் பாலாஜி மேலே உள்ள இதில் லோக்கல் கரூர் பொலிட்டிக்ஸில் இதை திமுக அரசுக்கு எதிராக கொண்டு போனார். நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹேமாலி டீமையே வந்து இது பண்ணி விட்டதில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு. இந்த காலகட்டத்தில் எங்களோட ஒரு அரசியல் சஜஷன்ஸ் மூலமாட்டும் இன்ஹரண்டாக மிகப்பெரிய அறிவாளியான ஐயா மோடி அவர்கள் இந்த இடத்துக்குள்ளே நாம் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஸ்டாலினை மதிக்கணும், 22 மதிக்கணும்னு நிர்மலா சீதாராமன் அம்மையாரை அனுப்பி தெளிவாக வந்து அண்ணாமலை கருத்தையும் நயனார் கருத்தையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாரையும் குறைச்சலாம் போயிட்டாங்க. நான் மோடிக்கிட்ட இருந்து வர்றேன், மோடிக்கு கருத்து இதுதான் சொல்லிட்டாப்புல. அப்போ அதில் தெரியுதுல்ல, 22 எம்பி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவரை தேவையில்லாமல் போட்டு நம்ம இது பண்ணான்னு ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா இந்த ஆட்சியை கவுழ்த்தலான்னு ராகுல் காந்தி ஏதாவது பிரச்சனை வந்துடாதா, 69 மாதிரி பிளவு வந்துடான்னு நினைக்கும் போது அருமையாக வந்து நிர்மலா சீதாராமன் தன் கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அண்ணாமலை ரியலைஸ் பண்ணுறாரு, தினகரன் தன் கருத்தை சொல்கிறாரு, என் போன்றவர்கள் என்னோட கருத்தை அண்ணாமலைகிட்ட சொல்கிறோம். அப்போ நம்ம வெல்விஷர்ஸ் எல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதிகாரமற்ற செந்தில் பாலாஜி வெற்றியாளர் தான். செந்தில் பாலாஜி அதிகாரமற்று இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தலைவர் பதவியை இழந்து அதிகாரமற்று இருக்கக்கூடிய நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுல என்ன அரசியல் இருக்குது? எடப்பாடி தான் டார்கெட் போது டிடிவி உணர்றாரு. விஜய் நம்ப முடியாது, எடப்பாடிக்கு பின்னாடி வியாபார அரசியலுக்கு போயிடுவார், அரசியல் வியாபாரி ஆயிடுவார்னு சொல்லும்போது டிடிவி அதுவரை தினகரனை பேசினவர், டிடிவி அதுவரை விஜய் பேசினவர் இந்த இடத்துக்குள்ள கரெக்டாக காய் நகர்த்தி விஜயும் தப்புங்கிற மாதிரி அவர் அடிச்சிட்டாரு. அப்புறம் தான் அண்ணாமலையை பற்றியும் ஓப்பனாக பேசிட்டார். நானும் அண்ணாமலை கிட்ட பேசினேன், உண்மையிலே பேசினேன். நான் அண்ணாமலை கிட்ட பேசினது என்னன்னா, நீங்கள் 18% என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ, மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டு, அந்த ஓட்டுக்கு நீங்கள் ஹீரோ. அந்த ஓட்டில் ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, எல்லாரும் அந்த இதில் இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. ஆனால் எல்லாருக்கும் மத்தியில் நீங்கள் ஒரு ஹீரோ, உங்கள் உழைப்பில் கிடைச்ச ஓட்டுன்னு ஓபிஎஸ்ஸே அறிக்கை கொடுத்துருந்தார். ஸோ நீங்கள் இதில் ஹீரோவாக நிற்கிறீங்க. நீங்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தா அந்த 18க்குள்ளே இருந்து உங்களுக்கு கணிசமான அளவு வாக்கு வரும். ராமதாஸ் ஓட்டையும் அன்புமணி ராமதாஸ் ஒன்று தான், தாயும் பிள்ளையும் என்றாலும் 2 பேருக்கு பணி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓபிஎஸ் டிடிவி 4 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த உங்களுக்கும் அதில் ஷேர் இருந்தாலும் கூட உங்களை எல்லாரும் அதில் ஹீரோவை பார்க்குறாங்க. உங்களுக்கு 55% காமராஜ் எதிர்ப்பு ஓட்டுக்குள்ளே இருந்து எம்ஜிஆர் கலைஞர், எம்ஜிஆருக்கு 30 கலைஞருக்கு 25 வந்தது இல்லையா? இந்த 18க்குள்ளே இருந்து அண்ணாமலை ஒரு லீடராக களம் கண்டாருன்னா அவருக்கு மிக கணிசமான ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 11.4% பாஜக தாமரை ஓட்டில் 2/3 அண்ணாமலைக்கே வர வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களை மட்டம் தட்டதுக்கு உங்கள் எதிரிகள், நீங்கள் ஒரு லீடராக நிற்கிறத பொறுக்க முடியாத பாஜகவினர், உங்களுக்கு எதிராக மோடி கிட்ட இது பண்ண பெட்டிஷன் போட்ட பாஜகவினர் உங்களை காலி பண்ணுறதுக்கு விஜயை தூக்கி விடுறாங்க. உங்களோட லீடர்ஷிப்பை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தங்களால் முடியாதுன்னு விஜய்ங்கிற ஒரு திரைக்கலைஞரை வச்சு உங்கள் மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட பாண்டியை கூட அண்ணாமலை மேலே பொறாமை காழ்ப்புணர்ச்சி உண்டு, நிறைய பேருக்கு உண்டு. நான் எல்லாத்தையுமே சொல்ல விரும்பல, அது ஜாதியாட்டு நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா பெரும்பாலான பிராமணர்கள் அண்ணாமலையோட ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை ஏற்றுக்கிட்டு வராங்க. சேலம் பாலசுப்ரமணியனாலும் சரி, ஸ்ரேயா ஸ்ரீதரனாலும் சரி,
எக்கச்சக்க அஜய் ஆனந்த்னாலும் சரி, எக்கச்சக்க பிராமணர்கள் வந்து இதாக இருக்கும்போது ஒரு அந்த சமுதாயத்தோட உணவுக்கே மாறாமல் வியாபாரத்துக்காக 1-2 பேர் பேசுகிறாங்கன்னா அதற்காக அந்த சமுதாயத்தை சொன்னால் நம்மளை போல முட்டாள் கிடையாது. அதுவும் ஒரு தேசபக்தி தேவபக்தி உள்ள சமூகத்தை ஒரு தனிநபருக்காக நம்ம விமர்சனம் பண்ணுறதோ அது நம்ம அந்த இடத்துக்குள்ள அறிவுபூர்வமாக சிந்திக்காத சாதாரண மனிதர்களாயிரும். பெரும்பாலான பிராமணர்கள் வந்து மாற்றம்ங்கிறதுக்காக அண்ணாமலை தான் அந்த இடத்துக்குள்ள பார்க்குறாங்க. அப்போ இந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சி கொண்ட அண்ணாமலை லீடருங்கிறத பொறுக்க முடியாத பாஜக தலைவர்கள் கரகாட்ட கோச்சிகள் வந்து விஜய் தூக்குது. அப்பந்தான் அண்ணாமலை கிட்ட டிடிவியும் அலர்ட் பண்ணிட்டாரு, நம்ம ஆர்டி டீமும் அண்ணாமலை கிட்ட நோக்கம் இதுங்கிற போது அண்ணாமலை அதுக்கு பிறகு விஜய் சீமான மையமாக வச்சு சீமானுக்கு எதிராக விஜய் மேட்டரில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் விஜய்கிட்ட போய் கேளுங்கன்னே அன்னைக்கே அடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ வந்து விஜய் மேலே எஃப்ஐஆர் போட முடியாதுங்கிற கருத்தை பொதுவாக சொன்னாலும் தப்பு வந்து அதிகாரிகள் மத்தியிலையும் தாவேக்கா மேலே இருக்குன்னுட்டு தெளிவாக பேசிட்டு போயிட்டாரு. விஜய்க்கு நாங்கள் வக்கலாத்து வாங்க வேண்டிய தேவையில்லைங்கிறதையும் விஜய் என்ன கருத்து சொல்கிறாருங்கிறதையும் அவர் தெளிவாயிட்டார். அந்த 18% அவர் ஹீரோவோட ஓட்டுக்குள்ள விஜய் வந்தாலும் பரவாயில்ல, இது மாமியார் அந்த மகன் அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபிக்குள்ள தலைவர்கள் கீழான எண்ணத்தோடு அண்ணாமலையை எப்படி வீழ்த்தினான்னு நினைக்கும் போது நம்ம அண்ணாமலையை அதில் அலர்ட் பண்ணிட்டோம். தினகரன் அலர்ட் பண்ணிட்டாரு. அண்ணாமலை இப்போ தெளிவாக அலர்ட்டாக இருக்கிறாரு. அதிகாரம் இல்லாத செந்தில் பாலாஜி கூட கரூர்ல இருந்து மோதுறதை விட தன்னோட அதிகாரத்தையே தன்னை விட்டு போக செய்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் படித்து கொடுக்கறது தான் 2026க்கு மேலே தமிழக அரசியலில் அண்ணாமலை எதிர்காலத்தில் ஒரு முதலமைச்சருங்கிற அளவுக்கு வரக்கு எடப்பாடியை வீழ்த்தினாதான் அது முடியுங்கிறத அண்ணாமலை இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு காய்களையும் அண்ணாமலை தெளிவாக நகர்த்துறாரு. கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்கும்போது நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுங்கன்னு, பிள்ளையார் சொல்லி அதுக்கு போடுறீங்களான்னு, நீங்கள் ஆதரிக்கிறீங்களான்னு போட்டார். தெளிவாக அவர் இருக்கிறாரு. நீங்கள் விஜயை பயன்படுத்தி அண்ணாமலையை மார்ஜினைஸ் பண்ண நினைச்சா அண்ணாமலை இந்த 18% ஓட்டுக்குள்ள வந்து குறிப்பாக 11.4% பாஜக ஓட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய தலைவராக உருவாதுக்குள்ள வாய்ப்புகள் வந்துடும். கட்சி சிம்பல்லாம் மேட்டர் இல்லை. லாஸ்ட் மினிட் கூட ஏதாவது ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி சிம்பல், இது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சிம்பல் கூட வாங்கலாம், இவர் நவீன் பட்நாயக் சிம்பல் கூட வாங்கலாம், இது சைக்கிள் சிம்பல் இவர் அகிலேஷ் யாதவ்கிட்ட கூட வாங்கலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அவரும் வந்து சீட் ஷேரிங் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. விஜய் ஏடிஎம்கே பாஜக அணிக்குள்ள விஜயை கொண்டு போய் அதை வச்சு பாஜக சீட்டை குறைக்க முடியாதுங்கிறதையும் அண்ணாமலையும் தெளிவாக இருக்கிறாரு. ஸோ ஸ்டாலின் விஜய் டீல் பண்ண விதம் எக்ஸ்ட்ராடினரி. அண்ணாமலை ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி லோக்கல் பொலிட்டிக்ஸுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாலும் அப்புறம் நிர்மலா சீதாராமன் மூலமாக மோடியின் முடிவு என்ன என்பதையும் அவர் நண்பர் தினகரன் மூலமாட்டு விஜய் நம்ப முடியாது. எந்த நேரமும் எடப்பாடி கிட்ட போகிறதுக்கூடிய ஒரு ஆள் நம்ம எதிரிக்கு பக்கத்தில் போகக்கூடியவருக்கு பால் வார்த்தரக்கூடாதுங்கிறதுல தினகரன் அதை தெளிவாக சொன்னதுலையும் என் போன்றவர்கள் அண்ணாமலைக்கு வெல்விஷர் அட்டு தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலைன்னு ஐயா மூப்பனார் எப்படி காங்கிரஸுக்கு முகமாக இருந்தாரோ அதே மாதிரி தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலைங்கிறதுல அதை சதைக்கிறதுக்கு அண்ணாமலை முகத்தை சதைக்கிறதுக்கு சதிகாரர்கள் வந்து புல்லுரிகள் வந்து வேலை செய்யும் போது அண்ணாமலை லோக்கல் கரூர் பிரச்சனையில் உள்ள செந்தில் பாலாஜி மேட்டருக்குள்ள நின்று களமாடுறதை விட எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு எது சரிங்கிறதுல எது சரியா இருக்குங்கிறது நாம இந்த சதி உங்களுக்கு எதிராக நடக்குது, இந்த பிளாட்ல நீங்க விழுந்துறாண்டாங்கிறதையும் நாம் அண்ணாமலைகிட்ட அலர்ட் பண்ணும்போது அண்ணாமலை மெல்ல மெல்ல அதுல இருந்து இதாகி இப்போ தெளிவாக நீங்கள் விஜய்கிட்ட போய் கேளுங்கிறதுலையும் அந்த தனக்கு எதிரான சதி தான் விஜயை வந்து மற்ற பாஜகவினர் தூக்குறதுங்கிறதையும் அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டார். மக்கள் உண்மையை பார்த்து அன்னப்பறவை போல பாலையும் தண்ணியும் பிரித்து எடுக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.